போன் கேன்சர் இந்த நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் டாக்டர்? So again it is very specific on what type of cancer it is, madam. இப்போ chondrosarcoma நான் சொன்னேன். chondrosarcomaல வந்து only surgical treatment மட்டும் தான் தேவை. பேஷண்ட்டுக்கு வந்து கீமோதெரபி ரேடியேஷன் தேவையில்லை. ஸோ சர்ஜரியோட ட்ரீட்மெண்ட் வந்து finished. பட் ஆஸ்டியோசார்கோமா ஈவிங் சார்கோமா இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அதுக்கு வந்து கீமோதெரப்பி கொடுக்கணும். ஸோ த ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் வில் பி between 7 months to 1 year. ஓகே, இந்த புரோட்டான் தெரப்பி ரெக்கவரி டைம் எவ்வளவு நாட்கள் எடுக்கும் டாக்டர்? ஸோ புரோட்டான் தெரப்பி இஸ் அ டைப் ஆஃப் ரேடியேஷன் விச் இஸ் கிவன் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர்ஸ். இன் போன் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ கேன்சரில் வந்து எந்த டியூமர்ஸ் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுக்க முடியாமல் டியூமர்ஸ் இல்லை டியூமர் எடுக்கிறதுக்கு கால் இல்லை கை எடுக்கணும்னா அந்த மாதிரி டியூமர்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ்வலி ப்ரோட்டான் பீம் ரேடியேஷன் அட்வைஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த போன் கேன்சருக்கு புரோட்டான் தெரப்பி ஒரு ஆப்ஷனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? Yes, it can be used, but it can be used only for inoperable patients whom we cannot do the surgery with margins or in whom we have to do amputation. ஓகே, உலகம் முழுவதும் இந்த போன் கேன்சருக்கு வேற என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் அவைலபிளா இருக்கு டாக்டர்? So இப்போ bone cancers வந்து there is lot of engineering inputs which is happening in the development of prosthesis. இப்போ நார்மலி நம்ம வந்து எலும்பு எடுத்தால் அது வந்து மூட்டு மாற்றல் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த ஃபுல்லு எலும்பே நம்ம மாற்ற முடியும். ஸோ there are a lot of innovations happening in prosthesis development. Now what is happening most recently is 3D printing technology. So 3D printing technology is a tool by which you can recreate entire defects in the bone. இப்போ நம்ம எடுத்த போன் வந்து நம்ம 3D print பண்ணி மெட்டலில் எக்ஸாக்டாக அப்படி பண்ண முடியும். ஸோ அது அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம உள்ளே போடுறச்சு அது எக்ஸாக்டாக ஃபிட் ஆகும். அண்ட் இதனால வந்து பேஷண்ட் நடக்கிறதுல இட் வில் பி மச் ஃபாஸ்டர், ரீஹாபிலிட்டேஷன் இஸ் மச் ஈஸியர் and our surgical time is much lesser. So this is the most recent advantage, and it is now becoming a phase of what is called as personalized medicine, where we are making these prostheses or these 3D printed implants which is specific to that patient alone. Okay, இந்தியால இந்த மருத்துவ முறைகள் வரதுக்கு டைம் எடுக்குமா டாக்டர்? It is already available in India and we are routinely practicing it, madam. அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர்ல செயல்படுற டியூமர் போர்டு பத்தி விரிவா பேசுங்க டாக்டர். So as I told, we have got disease management groups in Apollo Proton Cancer Centre. So each management group will have its own tumor board. Now what is the purpose of the tumor board? In the tumor board we will discuss each and every patient right from the starting. அவங்களோட images, x-rays, MRI, அவங்களோட பயோப்சி ரிப்போர்ட், பேத்தாலஜி வந்து பேத்தாலஜிஸ்ட் வந்து ஸ்லைட்ஸ் காமிப்பாங்க. we will be able to comment on that. And then the medical oncologist, radiation oncologist and the surgeon will sit around the table and discuss what is the ideal treatment option for this patient. சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து கீமோ ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், இல்லை சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணணுமா, இல்லை ஃபர்ஸ்ட் ரேடியேஷன் கொடுக்கணுமா. All these decisions are taken in the tumor board. So each patient is discussed. It takes around 15 to 20 minutes to discuss each patient, and we'll come up with a final treatment plan which will be given to the patient with an explanation as to why we are doing all these things. நம்ம போன் கேன்சர் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒன்ஸ் இந்த போன் கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகும் இந்த கட்டிகள் மறுபடியும் வர வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? Yes, madam. Now I have told that 70 to 80% of the patient வந்து நம்ம கியூர் பண்ணலாம். அந்த மிச்சம் 20 to 30% of the patientsல வந்து கட்டி திருப்பியும் வரலாம். அது எதுக்காக கட்டி திருப்பியும் வருது வந்து இட் இஸ் நாட் நோன், பட் தட் இஸ் த இன்ஹரண்ட் நேச்சர் ஆஃப் த கேன்சர். ஸோ நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுவோம், ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 years எவ்ரி 3 months வந்து எல்லா பேஷண்ட்ஸும் நம்ம ஃபாலோ அப்க்கு கூப்பிடுவோம். ஃபாலோ அப்பில் வந்து யூஸ்வலி செஸ்ட் எக்ஸ்ரே அண்ட் இல்லை அல்ட்ராசவுண்டோ எம்ஆர்ஐ நம்ம ஆப்ரேஷன் பண்ண இடத்துக்கு வந்து எடுக்கணும் எவ்ரி 3 months ஃபார் 3 years. அதுக்கப்புறமா எவ்ரி 6 months ஃபார் த நெக்ஸ்ட் 2 years அண்ட் 5 yearsக்கு அப்புறமா இயர்லி ஒன்ஸ் அப் டு 10 years வந்து நம்ம எல்லா பேஷண்ட்ஸும் ஃபாலோ அப் பண்ணோம். யூஸ்வலி ரிக்கரன்ஸ் வந்ததுன்னா அது மோஸ்ட் காமன்லி அக்கர்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் 2 years. ஃபர்ஸ்ட் 2 yearsக்கு அப்புறமா ரிக்கரன்ஸ் வருது வந்து ரொம்ப ரேர். ஓகே, இப்போ போன் கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகும் இன்கேஸ் சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த கட்டி திரும்ப வரும்போது என்னெல்லாம் அவங்க பண்ணணும் டாக்டர்? ஸோ போன் கேன்சர் பொறுத்த வரைக்கும் we have got only one line of treatment, man. That is the best line of treatment. That is the first line treatment. கட்டி வந்து திருப்பியும் வந்ததுன்னா அது வந்து மேனேஜ் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். இப்போ திருப்பியும் ஒரு லோக்கல் சைட்ல இல்ல early stageல நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணனும். Yes, we need to diagnose that also early. That is why we follow up, very intense follow up for the patient every 3 months. So usually நம்ம வந்து லோக்கல் சைட்ல அது அப்படினா எலும்புல வந்து திருப்பியும் கேன்சர் வந்ததுன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் அது வந்து சரி பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து யூஸ்வலி பரவி வந்ததுன்னா லங்ஸ் நுரையீரலில் பரவி வரலாம். இப்போ வந்து நுரையீரலில் கூட நம்ம பரவி வந்ததுன்னா நம்ம அந்த கட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும், ஏன்னா வேற வழி இல்லை இதுக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த போன் கேன்சர் வந்து நம்ம கால் மூட்டில் ஏற்படும் போது காலையே எடுக்கணுமா, இது போன்ற பயங்கள்லாம் மக்களுக்கு ஏற்படுது. ஸோ 90 to 95% பேஷண்ட்ஸ் வந்து நம்ம கால் எடுக்க தேவையில்லை. we do what is known as limb salvage surgery or limb preservation surgery. அப்படின்னா நம்ம வந்து கேன்சர் கட்டி மட்டும் அந்த எலும்பு வித் த கேன்சர் கட்டி அலாங் வித் மார்ஜின்ஸ்
நம்ம வந்து அந்த எலும்பை வெளியில் எடுத்துட்டு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வேறு டைப்ஸாக இருக்குது மேடம். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜ் ஆஃப் த பேஷண்ட், வாட் இஸ் த டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பேஷண்ட். இப்போ நார்மலி நம்ம வந்து நீ ஜாயிண்ட் வந்து எடுத்தால் we can re-put back that knee joint with a tumor prosthesis. We call it what is known as tumor mega prosthesis because it replaces the entire joint as well as the bone. So this is the most commonly done operation in orthopedic oncology, which is a resection and putting tumor prosthesis inside. Usually in the operations முடிச்சப்புறமா the patient வந்து immediately அடுத்த நாள்லேருந்தே நம்ம usually நடக்க வைப்போம், including joint movements. We will start immediately after the surgery. ஓகே, இந்த போன் கேன்சர் கட்டிகள் அதை பற்றி பேசும்பொழுது எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக ஏற்படும் டாக்டர் இந்த போன் கேன்சர் கட்டிகள்? ஸோ மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் போன் கேன்சர் வந்து அரவுண்ட் த நீ. ஸோ டிஸ்டல் ஃபீமர் அண்ட் ப்ராக்சிமல் டிபியா, அது வந்து நீ ஜாயிண்ட்டுக்கு மேலே நீ ஜாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிற எலும்பில் வந்து மோஸ்ட் காமன்லி வரலாம். பட் பாடியில் இருக்கிற எந்த எலும்புலேருந்து கூட வரலாம். பட் மோஸ்ட் காமன்லி இட் ஸ்டார்ட்ஸ் இன் த நீ. செகண்ட் மோஸ்ட் காமன் வந்து தோல் பட்டையில், அண்ட் தேர்ட் மோஸ்ட் காமன் இஸ் இன் த பெல்விஸ். டாக்டர், சர்ஜரி இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய போன் டியூமர்ஸ்லாம் என்னென்ன டாக்டர்? இப்போ நான் இந்த பினைன் போன் டியூமர்ஸ் சொல்லியிருக்கேன். சில பினைன் போன் டியூமர்ஸ் வந்து நம்ம ஆப்ரேஷன் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் காமன்லி சிம்பிள் போன் சிஸ்ட், அன்யூரிசமல் போன் சிஸ்ட். இந்த ரெண்டு சிஸ்ட்டும் பசங்களை வரும். ஸோ யூஸ்வலி இதுக்கு வந்து நம்ம பர்க்யூட்டேனியஸ் ஸ்க்ளீரோதெரப்பி பண்ணுவோம். ரெண்டாவது வந்து காண்ட்ரோபிளாஸ்டோமா, ஆஸ்டியோமா. இது கூட யூஸ்வலி சில்ட்ரனில் வர டியூமர். இது வந்து நம்ம ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆபுலேஷன்ட்டு சொல்லுவோம். ஸோ அது கட்டிக்குள்ளே ஊசி போட்டுட்டு அந்த ஊசி டிப்பை வந்து நம்ம ஹீட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால அந்த டியூமர் செல்ஸ் எல்லாம் செத்து போயிடும். ஸோ த ட்ரீட்மெண்ட் இஸ் ஃபினிஷ்ட் வித் திஸ். இட்ஸ் கால்ட் அஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆபுலேஷன். ஸோ தீஸ் ஆர் ஃபியூ டியூமர்ஸ் விச் கேன் பி ட்ரீட்டட் நான் ஆப்ரேட்டிவ்லி. ஓகே, இந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதால கேன்சர் செல்ஸ் வந்து பரவாதா டாக்டர்? இல்லை மேடம், நம்ம இந்த பர்க்யூட்டேனியஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஒன்லி பினைன் போன் டியூமர்ஸில் பண்ணுவோம். பினைன் போன் டியூமர்ஸ் பை நேச்சர் வந்து நான் கேன்சரஸ் டியூமர்ஸ், அது வந்து பரவாது. ஸோ அதனால லைஃப் த்ரெட்னிங் ஸ்ப்ரெட் வந்து ஆகாது பினைன் போன் டியூமர்ஸில். அது வந்து ஒன்லி லோக்கலைஸ்ட் டிசீஸ். ஸோ நம்ம அது மட்டும் நம்ம டேக்கிள் பண்ணிக்கலாம். ஓகே, மற்ற டாக்டர்ஸ்லாம் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் பற்றி பேசும்பொழுது ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அடுத்த நாளே வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போன் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் எவ்வளவு நாட்கள் எடுக்கும், எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஸோ இந்த போன் கேன்சர் ஒரு போன் டியூமர் சர்ஜரிஸ் வந்து தே ஆர் வெரி மேஜர் சர்ஜரிஸ். யூஸ்வலி தி சர்ஜரிஸ் கோ ஆன் ஃபார் 3-4 hours மேலே. இட் யூஸ்வலி கோஸ் ஆன் ஃபார் மோர் தென் 4 hours. ஹாஸ்பிட்டலில் வந்து பேஷண்ட்ஸ் யூஸ்வலி ஸ்டே ஃபார் பிட்வீன் 3 to 5 days. But the main idea for making them stay so that we can rehabilitate them, so that they can start walking, so that they can start doing the exercises, and once we know that they are doing all the exercises properly, we only then discharge the patients. ஓகே, இப்போ போன் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்ட பேஷண்ட்ஸ்லாம் அவங்கள எப்படி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்கணும் டாக்டர்? ஸோ போன் கேன்சர் ஒரு வாட்டி வந்தப்புறமா தெர் இஸ் நோ ப்ரிவென்ஷனுக்கு வந்து எதுவும் இல்லை. இப்போ டயட்ரி ப்ரிவென்ஷன் அந்த மாதிரி இல்லை, டேப்லெட் சாப்பிட்டுட்டு ப்ரிவென்ட் பண்ணலாமா, அப்படி எதுவுமே இல்லை மேடம். ஸோ வி ஒன்லி ஹேவ் டு கீப் தம் ஆன் ஃபாலோ அப் அண்ட் ரெகுலர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 to 5 years. நம்ம போன் கேன்சர் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து இந்த போன் கேன்சர் கட்டிகள்லாம் வந்து எலும்புகளில் தான் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எலும்புகளில் வர கட்டிகள் எல்லாமே கேன்சர் கட்டிகளாக இருக்குமா டாக்டர்? இல்லை மேடம், இப்போ எலும்பில் வர எல்லாம் கட்டியும் கேன்சர் கட்டி இருக்கிறதுக்கு இட் இஸ் நாட் லைக் தட். சில கட்டி வந்து பினைன் போன் டியூமர்னு சொல்லுவோம். பினைன் போன் டியூமர்னா அது வந்து கேன்சர் கட்டி இல்லை, அது வந்து லோக்கலி அக்ரெசிவ் டியூமர். அப்படின்னா அதே இடத்துல வந்து எலும்பை வந்து வீக் ஆகிட்டு போய் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது வந்து அந்த கட்டி வந்து பரவாது. ஸோ அது வந்து யூஸ்வலி லைஃப் த்ரெட்னிங் இருக்காது. தீஸ் ஆர் நோன் அஸ் பினைன் போன் டியூமர்ஸ். பட் இந்த டியூமர்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக பண்ண தேவை இருக்குது. அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து நிறைய வேறு விதமாக நம்ம பினைன் போன் டியூமர்ஸ்க்குன்ட்டு நம்ம வேறு விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, இந்த கேன்சர் இல்லாத கட்டிகளை எப்படி ட்ரீட் பண்ணுறது டாக்டர்? ஸோ இந்த பினைன் போன் டியூமர்ஸும் வேறு விதமாக வரும். வேறு வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆர் தேர் விச் கேன் கம் இன் வேறு ஏஜ் குரூப்பில் வரலாம். ஸோ மோஸ்ட் காமன்லி சில்ட்ரனில் வர மோஸ்ட் காமன் டியூமர் வந்து சிஸ்ட்ஸ், சிம்பிள் போன் சிஸ்ட், அன்யூரிசமல் போன் சிஸ்ட்னு சொல்லுவோம். இந்த டியூமர்ஸ் வந்து நம்ம விதவுட் ஆப்ரேஷனே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். வி கேன் டூ சம்திங் நோன் அஸ் பர்க்யூட்டேனியஸ் ஸ்க்ளீரோதெரப்பி ஆர் பர்க்யூட்டேனியஸ் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா ஆப்ரேஷன் இல்லாமல் ஒரு ஊசி மூலியமாக நம்ம வந்து இந்த கட்டியை வந்து ஈதர் நம்ம ஸ்க்ளீரோதெரப்பி பண்ணலாம், இல்லை கட்டியை முழுசாக நம்ம எடுக்கலாம், இல்லை கட்டியை வந்து we can even heat it up to kill all the tumor cells. So these all options are there which are non-surgical management which can be done for benign bone tumors. ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவா நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க டாக்டர்? ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த போன் கேன்சர்ஸ் என்பது ரொம்ப ரேரான கேன்சர்ஸ். பட் இந்த கேன்சர் வந்து குணப்படுத்திக்கிற கேன்சர். 70 to 80% ஆஃப் த பேஷண்ட்ஸ் நம்ம ஃபுல்லாக குணப்படுத்திக்கலாம்.
90 to 95% பேஷண்ட்ஸில் வந்து நம்ம கால் இல்லை கை காப்பாற்றுற ஆப்ரேஷன் பண்ணலாம். அண்ட் இந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே சொசைட்டிக்கு வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அண்ட் தே கேன் பி அர்னிங் மெம்பர்ஸ் ஆஃப் சொசைட்டி. முக்கியமாக என்ன இருக்குன்னா, நம்ம வந்து கட்டி இல்லை வலி அது வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. நம்ம வந்து சீக்கிரமாகவே டாக்டர்கிட்ட போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு அது வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும். அண்ட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு கெட் ஆக்சஸ் டு த கரெக்ட் ஸ்பெஷலிஸ்ட், இந்த கேன்சர் வந்து குணப்படுத்திக்கலாம். அண்ட் யூ கேன் லீட் அ நியர் நார்மல் லைஃப். ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் ரொம்ப சிறப்பாகவே போன் கேன்சர் பற்றி விளக்குனீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி டாக்டர். தேங்க்யூ.